ನೀರಕ್ಕೆ ಕಾಲಿ ಅದು ತೆಲುಗುಲ್ಲ 3 ಇದು ಹಾಕಿದ್ವಿ ಮಾಡಿದೆ 3 ಜನ 3 ಡಿವಿಷನ್ ಇದು ಬರುತ್ತೆ ಎಲ್ಲ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ ಅದೇ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಎಲ್ಲ ಇಲ್ಲೇ ಬಂದಿರ್ತಾರೆ ಎಷ್ಟಿದೆ ನೋಡಿ ಕಂಪ್ಲೀಟ್ 5 ಡಿವಿಷನ್ ಬರ್ತದೆ ಫಸ್ಟ್ ಸೆಕೆಂಡ್ ಥರ್ಡ್ ಒಂದು ಸ್ಟೋರೇಜ್ ತರ ಮಾಡಿಟ್ರು ಬಟ್ ಅದಾದ್ಮೇಲೆ ಆ ಥರ ಇಲ್ಲಿ ಒಂದು ಮಾಡಿದೆ ಸಾಕು ಮೇಡಮ್. ಈ ಜನ ನಾನು ಇಲ್ಲಿ ಡಿವಿಷನ್ ಇಲ್ಲಿ ಕವರ್ ಆಗ್ತಾರೆ, ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ಮಾಡಬೇಕು ಮೇಡಮ್. ನೀವು ಫೀಲ್ಡ್ನಲ್ಲಿ ನೀವು ಮಾಡಬೇಕು ಮೇಡಮ್. ನಿಮಗೆ ಒಳ್ಳೆ KGF ಒಳ್ಳೆ ಹೆಸರಿದೆ ಮೇಡಮ್ ಅಂದರೆ. ಅಯ್ಯೋ ಮೇಡಮ್ ಎಲ್ಲ ಕೈ ಎತ್ತಾರೆ, ಮೇಡಮ್ಪ ಒಳ್ಳೆ ಮೇಡಮ್ ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾರಪ್ಪ ಮೇಡಮ್. ನಿಮ್ಮ ರೋಡು ಲೈಟಿಂಗ್ ಎಲ್ಲ ಹೆಂಗಿದೆ ಗೊತ್ತಾ, ಬೆಂಗಳೂರು ಹತ್ರ ಇದೆ. ಎಲ್ಲ ಬೆಂಗಳೂರವರು ನಮಗೆ ಫೋನ್ ಮಾಡಿ ಕೇಳ್ತಾರೆ, ಏನಪ್ಪ ನಮ್ಮ ಇದೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೆ ಹಂಗಿದೆಯಪ್ಪ ಬೆಂಗಳೂರು ಥರ ಆಗಿದೆಯಪ್ಪ KGF ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಮೇಡಮ್. மரம் கட் பண்றேன் நாங்க அந்த மரமும் கட் பண்ணல. மழை வந்தா எங்க என்டி பிளாக்ல ஃபுல்லா பயம் தாக்குதுங்க. வீட்டு மழை வந்தா எங்க எங்க மரம் கட் பண்ணு சொல்லுங்க. ಎಲೆಕ್ಟ್ರಿಕ್ ಮರ ಇರುತ್ತೆ ಮೇಡಮ್, ಇಲ್ಲಿ ಫುಲ್ ಹೋಲ್ ಆಗಿದೆ ಕೆಳಗಡೆ ಎಲ್ಲ, ಅದು ಕಟ್ಟೆ ಮಾಡಿಲ್ಲ, ತುಂಬಾ ವರ್ಷ ಆಗಿದೆ. ನಾವು ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಏನು ಯಾರು ಆಕ್ಷನ್ ತಗೊಂಡಿಲ್ಲ. ಟೆಂಡರ್ ತಗೊಂಡ್ರು, ಅದು 3ನೇ ಮರ ಬಿಟ್ಬಿಟ್ರು ಅವರು. ನೀರ್ ಬೇರೆ ಇಲ್ಲ ಮೇಡಮ್, ಅಲ್ಲಿ ಕುಡಿಯಕ್ಕೆ ತುಂಬಾ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ. ಕುಡಿಯೋ ನೀರು ಹೋಗಿ ತಗೊಂಡ್ ಬರ್ತೀವಿ ಅಲ್ಲಿ. ವಾಟರ್ ಬನ್ನಿ ಇಲ್ಲಿ ಒಂದ್ ಏರಿಯಾ ಒಂದೊಂದ್ ಬ್ಲಾಕ್ ಹಾಕಕ್ಕಾಗಲ್ಲ. ಒಂದ್ ಏರಿಯಾ ನೀವು ಐಡೆಂಟಿಫೈ ಮಾಡಿ. ಇವರೆಲ್ಲರೂ ಎಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ ಇನ್ನೊಂದು RO ಪ್ಲಾಂಟ್ ನಿಮ್ಗೆ ಎಲ್ರಿಗೂ ಹತ್ರ ಆಗ್ಬೇಕು. ಅಟ್ಲೀಸ್ಟ್ 200-300 ಫ್ಯಾಮಿಲೀಸ್ಗೆ ಅದು ಯೂಸ್ ಮಾಡ್ಬೇಕು. ಆ ಏರಿಯಾ ಫೈಂಡ್ ಔಟ್ ಮಾಡಿ ನೀವು. குடிக்கிற தண்ணி எந்த பக்கம் போடணும் நீங்க கரெக்டா சொல்லுங்க. ஒரு லைனுக்கு போட முடியாது, ஒரு லைனுக்கு போட முடியாது. அது வந்தா நீங்க சொல்லுங்க. குடிக்கிற தண்ணி பார்க் எங்க டெவலப்மெண்ட் பண்ணு. பார்க் இருந்தா இந்த இப்போ நாங்க பண்ணிருக்கிற பார்க் உங்களுக்கு வாக்கிங் பார்த்து நைட்லவோ காலையிலவோ உங்களுக்கு அது வாக்கிங் பண்றதுக்கு வித் லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ், ஜிம் வித் மெயின் சேஃப்டிக்கு பார்க்கனால சேஃப்டி இருக்கணும். லேடிஸ் இங்க போட்டா தான் எல்லாரும் இது பண்ணுவாங்க. ஏன்னா ಸೇಫ್ಟಿಯಾಗಿ ಇರುತ್ತೆ. ಜಾಗ ಇರೋದು ಇದು ಮೇಡಮ್ ಈ 5 ಡಿವಿಷನ್ ಅಲ್ಲಿ ಜಾಗ ಇರೋದು ಇಲ್ಲಿ ಒಂದು ಇಲ್ಲಿ ಬೇರೆ ಎಲ್ಲಿ ಇಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲ ಕೇಳ್ತಾರೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ಸೆಂಟರ್ ಪ್ಲೇಸ್ ಮಾಡಿ. ಈವ್ನಿಂಗ್ ಟೈಮ್ ல பேசி யூத்ஸ்க்கு ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் ஓகே மேம். நீங்க காலையில இருக்கட்டும் வாக்கிங் பண்றதுக்கு எல்லாம் அது பண்ணிருக்கிற டைம்ல ஃபென்ஸோ லைட்டிங்கோ எல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் பார்த்து தான் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாம் இந்த பக்கம் இவர் சொல்லிருக்கிற பத்தி ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷனுக்கு இங்க ஒரு பார்க் யூஸ் ஆகும் இல்லையா நீங்க சொல்லுங்க. இங்க பண்ணிடு மேடம் எங்களுக்கு. சொல்லுங்கம்மா, நீங்க வாய்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரி எது இல்ல மேடம், நல்லா இருக்குங்க. வேற எங்கேயுமே இவ்வளவு பெரிய இடம் இல்லங்க மேடம். ನಾಲ್ಕಡೆ ರೋಡ್ ಇದೆ ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಎಲ್ಲ ಬರ್ಬೋದು. ಮೊದಲು 17 ವಾರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗೋದು ಎಲೆಕ್ಟ್ರಿಕ್ ಲೈನ್ ಮೇಡಮ್. ಎಲೆಕ್ಟ್ರಿಕ್ ಲೈನ್ ಆದ್ಮೇಲೆ ಫಸ್ಟ್ ಸೆಕೆಂಡ್ வண்டி வந்தா கச எல்லாம் அங்க இங்க போடுறது, வண்டி வந்தா வண்டி கச போடுறது இல்ல. திருப்பி காவா பாருங்கன்னு சொல்றேன். காவா எப்போ அது எல்லாரும் ஒரு பெரிய ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தயவுசெய்து சொல்லுங்க. வண்டியை அனுப்புறாங்க மேடம், ஒரு 4 வண்டி வருது. அது நீங்க ஒரு கவர் இதுவும் குத்தாங்க, எதே முனிசிபாலிட்டில அந்த டப்பா குத்தாங்க. அதுல நீங்க போலீஸ் அதுல இருந்து போடலாம் இல்லைங்களா? நீங்க ஒரு கவர்ல கட்டி வந்து வீச ஆட்டுறீங்க. வீட்ல பாட்டா இருக்குது. இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை நாங்க வீட்ல பாட்டா இருக்குது. இப்ப எல்லாம் பாட்டு தான் வச்சுங்க மேடம். இல்ல மேடம், டிவைட் பண்ணி போடுவாங்க. கஸ்டமருக்கு ட்ரை அவங்க கேக்கு தாத்தா வெட்டு ஒன்று ட்ரை ஒன்று போடணும். ஏன்னா அது எல்லாம் நீங்க ஈரம் எல்லாம் ஒன்றா போறதுனால அந்த வண்டி வந்து ரொம்ப குயிக்கா
ஸ்பாயில் ஆகுது. நீங்க வெட் வேஸ்ட் எங்களுக்கே கொடுங்க, அதெல்லாம் ஃபர்டிலைஸ் எழுதி நாங்க ஃபர்டிலைஸ் பண்ணி அங்க எல்லாம் வில்லேஜ்ல எல்லாம் ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்களே இதெல்லாம் பண்றாங்கல்ல, அவருக்கு அது யூஸ் ஆகுது. அது யூஸ் ஆகும். நீங்க கவர் எல்லாம் அதுல போட்டு கொடுத்தா அது பண்ண முடியாது. செப்பரேட் பண்ணி கொடுத்தா கேஜிஎஃப்பும் ஏரியா வார்டு எல்லாம் நீட்டா இருக்கும். அதனால அது ஒரு கேம்ப் பண்ணி எல்லாம் ஒரு வீடுக்கு 2 டஸ்ட்பின் கொடுத்தா, இப்ப எல்லாம் ஒரு இது பாட் பண்ணிருக்கீங்க, அதுல ஒரு நான் எல்லா ஆமா இல்ல டஸ்ட்பின்லாம் 2 3 நான் கூட பார்த்தேன், பாட்டா வச்சுக்கிறாங்க, வீட்டு துளசி வச்சுக்கிறாங்க அந்த டஸ்ட்பின்ல, நான் பாத்துக்கிறேன். அங்க போலாம், அங்க உட்காந்து பேசலாம் மேடம் கிட்ட, அதான் நீங்க அங்க கேளுங்க. சொல்லுங்க, நாங்க மைன்ஸ்ல கூட எத்தனை வட்டை நான் அப்ளிகேஷன் அடிச்சு மா அது போட்டோ புடிச்சு நாங்களே கட் பண்றேன்னு எங்களே உருமாட்டுறாங்க. எங்க வீட்டுல நிறைய பசங்க இருக்கிறாங்க. நான் அண்ணா தீபக் அண்ணா கூட எத்தனை வட்டை நான் சொல்லியிருக்கிறேன். எல்லாம் மேடம் நாங்க ரஷித்காந்த் சார் வீட்டுல போய் கேட்டா என்னன்றாரு, என்னம்மா உனக்கு மடம் எடுத்து காசு தரணுமான்றாரு. எங்க வீட்டு மேல கிளை உழுந்து தீபக் அண்ணா ஒரு ஷீட் வாங்கி கொடுத்துக்கிறாருங்க. எனக்கு எல்லாரும் மாத்தறேன் மேடம், அவங்க தான் வாங்கி கொடுக்குறது. எங்களுக்கு எது வேணாலும் தீபக் அண்ணா தான் எங்களுக்கு வாங்கி கொடுத்து இது பண்றோம். எல்லாம் அவர் தான் பண்றாரு. அப்படி அடிச்சுங்க மேடம். இன்னும் ஷீட் வேணுமா உங்களுக்கு, எவ்வளவு காசு வேணுமான்னு என்ன கேக்குறாருங்க. நான் அந்த அண்ணா பண்ணி சொன்னேன், அவர் அப்பவே டவுன்ல கொண்டு போய் எனக்கு ஷீட் வாங்கி கொடுத்தாரு, 12 ஷீட் வாங்கி கொடுத்தாரு. மேடம் ஃபர்ஸ்ட் கவுன்சிலர் கூட வரல மேடம், நம்ம தீபக் அண்ணா ಬಂದು எங்க ஏரியால எது ஒண்ணு ஆனாலும் அவர் தான் வருது. சரிம்மா, உங்களுக்கு பார்க்கு தண்ணி வசதி 2 பண்ணலாம். நீங்க இப்போ ஏரியால உங்க குப்பை செப்பரேட் பண்ணுங்க. போர்வெல் இல்ல மேடம் எங்களுக்கு. ஓகே, நாங்க போர்வெல் அதெல்லாம் நாங்க பிளான் பண்ணி இங்க எங்க தண்ணி பாயிண்ட் இருக்குத பார்த்து உங்களுக்கு ஒரு போர்வெல் தண்ணி வசதி, குடிக்கிற தண்ணி வசதி பார்த்து கண்டிப்பா பண்ணி நீங்க வந்து பூஜை பண்ணுங்க. ஒரு 2 months டைம் கொடுங்க, அதுக்குள்ளதான் நாங்க இதெல்லாம். மேடம் உரியன் ஸ்டேஷன் கீழே பாருங்க, என்டி பிளாக் வாட்ச்மேன் லைட்ல பாருங்க, ஒரு லைட் இல்லங்க. நைட்ல ஆக்சிடென்ட் ஆகுதுங்க. நாங்க ஓடி போய் தூக்குறாங்க. நாங்க இருட்ட அங்க போய் அங்க உட்காந்து பேசலாம். மேடம் உரியன் ஸ்டேஷன் கீழே அப்படியே மூவ் பண்ணுங்க மேடம், அங்க உட்காந்து சேர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் பேசலாம். முருகர் கோயில் கட்ட மேடம். இல்ல மேடம் அள்ளி பண்ணி மீட்டிங் இல்ல ஓகே சரி பண்ணி ಇವರೆಲ್ಲ ಆ ರೀತಿ ನಮ್ಗೆ ಕೆಲಸ ಮಾಡಿಕೊಡ್ತಾರೆ ಮೇಡಮ್ ಅಣ್ಣ ಅವರು. ಅದಕ್ಕೆ ನಾವು ಕಾಂಗ್ರೆಸ್ ಫಾಲೋವರ್ಸ್ மாசத்துல உங்களுக்கு அந்த ரோடு பார்க் நீங்க கேட்டிருக்கீங்கல்ல, ஃபர்ஸ்ட் பார்க், குடிக்கிற தண்ணி வசதி, திருப்பி ரோடு 3 ப்ரொபோசல் இருக்கு. ஒரு 2-3 மாசத்துல அது வேற எதனா சொல்லணுமா? சரி, புதுசு போர்வெல் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணலாம். இந்த ஏரியால எங்க தண்ணி பாயிண்ட் இருக்குது எனக்கு தெரியாது, ஆனா அது இன்ஜினியரை கூப்பிட்டு டெக்னிக்கலி அவர் வந்து இங்க தண்ணி பாயிண்ட் இருக்குதா பார்த்து அவர் கொஞ்சம் செக் பண்ணி தண்ணி பாயிண்ட் இருந்தா நாங்க போர்வெல் கூட போடலாம். இங்க பார்க் இருக்குது, இது பார்க்னு சொல்லியிருக்கீங்களா, இந்த ஏரியால எங்கன்னா தண்ணி பாயிண்ட் இருந்தா இங்கே போர்வெல் போட்டு திருப்பி இது டெவலப்மெண்ட் பண்ணுறோம். இங்க இருக்குது ஃபுல் கவர் பண்ணி வாக்கிங் பார்த்து கொஞ்சம் லைட் வசதி, ரோடு இங்கிலிருந்து எங்கோ ரோடு கேட்டு இருக்கீங்களே, இது பார்க் இருந்தா எப்படி ரோடு மேடம் கேட்டாங்க கேட்டிருக்கீங்க. சரிம்மா, இது பார்க் இருந்தா எல்லா பப்ளிக்கும் ஒரே ரோட்ல வருவாங்க, ஒரே ரோட்ல வாபஸ் போறாங்க. நீங்க இது பார்க் வேண்டாங்க, நெக்ஸ்ட் ரோட் நெக்ஸ்ட் டாய்லெட் இருக்குல்ல, அந்த ரோட் ஆட்டோல அந்த சைடு ரோட் சைடுல இது ரோட் பண்ண முடியாது. இது பார்க் பண்ணிருந்தா இது உள்ள ரோட் வந்தா பார்க்கே வராது, பார்க் பண்ண முடியாது. பார்க் வந்து சின்னதாச்சா நீங்க வாக் பண்ண முடியாது, கொஞ்சம் தாசியா இங்க ரோட் எல்லாம் வானாக்கா, ரோட் அந்த பக்கம் பண்ணிக்கலாம். இங்க பார்க் பண்ணிட்டு ஆரோ வாட்டர் ஒன் போட்டுக்கலாம், ஃபில்டர் வாட்டர் ஒன் இது பண்ணிக்கலாம். அது பார்த்துட்டு போலாம். அது பார்த்துட்டு எங்க உங்களுக்கு ஆட்டோவோ வண்டியோ வர முடியாது, அது பார்த்துட்டு அந்த ரோடு எடுக்கலாம். இது பார்க் நீங்க சொல்லிருக்கீங்க, இது பார்க், இது பார்க் கொஞ்சம் டெவலப் இப்போ கூப்பிட்டுருக்கோம்
மெயினாக வந்து மாதவன் அவங்க வீட்டுக்கு ஆதரவுக்கும் நம்ம இந்த பார்க்குன்னு சொல்லி கேட்டுக்கிறது மாதவன் தான். அவங்க மூலியமா நம்ம எல்லாரும் கேட்டுக்கிறோம். எல்லாருக்காகவும் இல்லப்பா அதெல்லாம் விடுங்க. இப்போ எக்ஸ் கவுன்சிலர் பண்ணிருக்காங்க, எல்லா வேலை பண்ணிருக்காங்க. தங்கோயில் மக்களை காப்பாத்த மேடம் வந்துக்கிட்டு நீங்க கேட்கிற கோரிக்கை மேடம் வந்து நிறைவேற்றுவாங்க. ಒಂದೆರಡೇ ನಿಮಿಷ ಅದು ಎಂತ ಡೌಟ್ கிடையாது. ನಮ್ಮ ಮುಂದೆ ಫುಲ್ ರೋಡ್ ಮೇಡಮ್ ಇವಾಗ ನಮ್ಮ ಹತ್ರ ಕೇಳಿದ್ದಾರೆ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಏನೇನು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಒಂದು ಲಿಸ್ಟ್ ತಗೊಳ್ತೇನೆ. ಹೌದು ಮೇಡಮ್, ನಾನು 2-3 ಸರಿ ಕೇಳಿದೆ ಮೇಡಮ್ ಅವ್ರಿಗೆ. ப்ரொபோசல் மார்க் எல்லாம் தோணு ಹೋದ್ರು. என்ன பேச முடியாது. இப்போ உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்குது மேடம் கேட்டேன் நான். அவங்களுக்கு சொன்னாங்க அவர் தீபன் கிட்ட இல்லை மாதவன் கிட்ட எல்லாம் கொடுங்க நீங்க. அப்போ வந்து அது பார்த்து வந்து டைரக்டா வந்து பேசுவாங்க. இங்க எல்லாமே டீம் ஒர்க். நானும் கோபியன் ஆகட்டும் மாதவன் ஆகட்டும் எல்லாமே டீம் ஒர்க் இருக்கிறோம். இப்போ காங்கிரஸ் பார்ட்டிலேருந்து இப்போ மேடம் நீங்கள் வந்து லோக்கலில் தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. வெளியே 16 பஞ்சாயத்து இருக்குது தெரியுமா, 230 கிராமம் இருக்குது தெரியுமா, அவ்வளோ இடத்துக்கும் போயிடறாங்க, எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க. செஞ்சுட்டு வந்துக்கிறது இப்போ உங்களுக்கு எல்லா ஊரை வெளியே பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குது? ரோட் ஆகட்டும் லைட் ஆகட்டும் எல்லா மாதிரி டெவலப்மெண்ட்டு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு எப்படி போகிறதுக்கு டபுள் ரோடு இருக்குங்களா? எவ்வளோ ஸ்ட்ரீட் லைட் பார்த்துக்கிறீங்க? அசோக் நகர் ரோடு வந்து இப்போது பாரண்டேலி வரைக்கும் எப்போ போயிருக்கீங்களா? பாருங்கள் ஒரு முறை. பிஷாப் ரோடு போய் பாருங்க, விகோட்டோ ரோடு போய் பாருங்க, முல்பாகல் ரோடு போய் பாருங்க, கேஜிஎஃப் ரோடு போய் பாருங்க, பெமல் ரோடு போய் பாருங்க. அதே மாதிரி ஏபிஎம்சி ஆடு பெருசாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. விகோட்டோ பாடில் அது ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்திரா கேன்டீன் பண்ணியிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் ஒன்று புதுசாக பண்ணியிருக்காங்க, தாலுக் ஆஃபீஸ் பண்ணியிருக்காங்க, பஞ்சாயத்து ஆஃபீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சலுகை எல்லாமே உங்களுக்கு கிட்ட இருக்கணும்னு எல்லாமே மேடம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி எதுவும் உங்களுக்கு தெரியலையா? சொன்னேன் இல்லையா? இப்போ நீங்கள் ரோடு இது வந்து பேசிக் வந்து மேடம் வந்தோன்னு உங்களை அப்சர்வ் பண்ணிட்டாங்க, வந்து பார்த்தாங்க குப்பை எல்லாம் இருக்குது. குப்பை வந்து டஸ்ட்பினில் போட்டுட்டு அதை செக்ரிகேஷன் பண்ணி வண்டியில் போடுங்க. அது கொஞ்சம் செஞ்சிங்கன்னா எங்களுக்கும் ஒரு நிம்மதி. அப்போ வந்து காவா பிளாக்கேஜ் ஆகுறது, குப்பை பிளாக்கேஜ் ஆகுறது, அது ஒன்று அவாய்ட் ஆகுது. ஸ்ட்ரீட் லைட்டு மழைக்கு அதுக்கு இதுன்னு போயின்னு மேடம் கிட்ட பேசி அந்த ஸ்ட்ரீட் லைட் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ட்ரைனேஜ் மெயின் ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். மேடம் கிட்ட சொல்லி முனிசிபாலிட்டிக்காரங்களை வர வச்சு அது ஒரு நாளைக்கு நானே கூட நின்று, நானும் எல்லாம் பிரதர்ஸ் எல்லாம் கூட நின்று நாங்கள் எல்லாம் வேலை பண்ணிட்டு வரோம். அதுதானா ಇವರು ಸಗಾಯನ್ ಅಂತ ಮೇಡಮ್, 3rd division ಅವರು ಲೀಡರು. புது காவா போட்டாங்க, காவல் இந்த சைடு ஓபன் பண்ணி விட்டாங்க. பார்த்தா எல்லாமே பிளாக் ஆயிட்டு ஃபுல்லு ஒரே ஸ்மெல்லு. மழை வர முன்னாலதான் நாங்க அது காவா எல்லாம் கிளீன் பண்ண சொல்றேன். காவா ஃபர்ஸ்ட் ಮಳೆ ಒಂದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗಕೂಡದು. ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಮೇಡಮ್ ಬಂದಿದ್ದಕ್ಕೆ. ಮೇಡಮ್ ಇವ್ರದ್ದು ಏನಾಗಿದೆ ಅಂದ್ರೆ ಮನೆ ರೋಡ್ ಮನೆ ಸೈಡಲ್ಲಿ ಐರನ್ ಅಂಗಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಮೇಡಮ್. ಇವ್ರ ಮರ ನನಗೂ ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ಸಿ ಎಸ್ ಮಾತಾಡಿದ್ದೀನಿ. ಅದು ಟ್ರಾನ್ಸ್ಫರ್. ಹಾಂ ಮೇಡಮ್ ಇದೆ ಮೇಡಮ್. ಅಮ್ಮಾಜಿ ಅದಕ್ಕರ முஸ்லீம் ಅವರು ಮೇಡಮ್. உரிகம் 73 NT பிளாக்ல பல பிரச்சனைங்க இருந்தது. அந்த பிரச்சனையை மேடம் தீர்க்க வந்துடுறாங்க. மக்களோட கோரிக்கையை வந்து கேட்டு இங்கே ஒரு பெரிய பார்க் அம்பேத்கர் பார்க்குன்ற ஒரு இது இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த அம்மா வந்து நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்த அம்பேத்கர் பார்க்கை பண்ணி தரேன் மேடம் சொல்லிக்கிறாங்க. அசூரன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இந்த மேடமுடைய ஒரு இதுவும் 100% எல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி தங்கவயலில் மிக சீரும் சிறப்புமாக இருக்குதுன்னா மேடம் வந்த அப்புறம் தான் இன்றைக்கி தங்கவயலாக இருக்குதுங்கோ. மேடம் எங்களுக்கு அசூரன்ஸ் கொடுத்துருக்குது. இந்த அம்பேத்கர் பார்க்கு 100% வரும். ப்ளஸ் இது வாட்டர் ப்ராப்ளம் இருக்குது, அது ரோடு ப்ராப்ளம் இருக்குது. அம்மா மேடம் சால்வ் பண்ணி கொடுன்னு சொன்னாங்க. மேடமுக்கு எங்களுடைய பசிஷன் சார்பாக அனைத்து 70th வார்டு சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு மேடம் மென்மேலும் இன்னும் நன்றாக இந்த தங்கவயல் மக்களுக்கு பல நன்மைகளை செய்து அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ எங்கள் வட்டத்தின் சார்பாக தீபா, கோபி, சகாய் மற்றும் இவர்கள் சார்பாக கண்ணன் இவர்கள் சார்பாக மேடம் அவர்களுக்கு நன்றியை வணக்கத்தை கூறிக்கொள்கின்றோம். மேடம் 100 ஆண்டு காலம் வாழ வல்லனுடன் நாங்கள் வேண்டுகிறோம். மழை வரும் ಏರಿಯಲ್ಲಿ ಎಸ್ಪೆಷಲಿ ತುಂಬಾ ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಾ ಮನೆಗಳ ಮೇಲೆ ಆ ಮರ ಬಿದ್ದು ಯಾವಾಗ್ಲೂ ಮನೆ ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗ್ತಾ ಇರುವಂತದನ್ನ ನಾವು ಅಬ್ಸರ್ವ್ ಮಾಡಿದೀವಿ. ಅದಕ್ಕೆ ನಾನು ನಗರಸಭೆ ಕಮಿಷನರ್ನ ಕರೆದು ಮೈನಿಂಗ್ ಆಫೀಸರ್ಸ್ನ ಮೀಟಿಂಗ್ ಮಾಡಿ ಎಲ್ಲ 35 ವಾರ್ಡ್ಸು ವಿಸಿಟ್ ಮಾಡಿ, ಎಸ್ಪೆಷಲಿ ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಾ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ ಯಾವ್ಯಾವ್ದು ತುಂಬಾ ಹಳೆ ಮರ ಇದೆ ಆ ಮರಗಳನ್ನೆಲ್ಲ ನೋಟ್ ಮಾಡಿಕೊಂಡು ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಅದನ್ನ ಏನ್ ಪ್ರೊಸೀಜರ್ಸ್ ಮಾಡ್ತಾರೋ ಅದನ್ನ ತೆಗೀಲಿಕ್ಕೆ ಇದು ಮಾಡಬೇಕು. ಯಾಕೆಂದ್ರೆ ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಇರೋ ಅಂಥವ್ರಿಗೆ ಆ ಭಯ ಇದೆ, ಮಳೆ ಬಂದಾಗ ಆ ಮರ ಅವ್ರ ಮೇಲೆ ಬೀಳುತ್ತೆ ಅಂತ. ಒಂದು ಮರನೇ ಬೀಳಲ್ಲ, ಪೋಲು ಕೂಡ ಒಂದೊಂದ್ಸತಿ ಬಿದ್ದು ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗ್ತಾ ಇದೆ ಮನೆ ಮೇಲೆ.
ಇವೆರಡನ್ನೂ ಕೂಡ ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ತಗೋಬೇಕು ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು, ಆಮೇಲೆ ಮಳೆ ಬರುವಂತ ಟೈಮಲ್ಲಿ ಡ್ರೈನ್ಸ್ ಎಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಕ್ಲೀನ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಮತ್ತೆ ಅದು ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಾ ಅಲ್ಲಿ ಅದೇ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗ್ತಾ ಇರುತ್ತೆ, ಮನೆಗೆ ಆ ನೀರೆಲ್ಲ ನುಗ್ಗುವಂಥದ್ದಾಗುತ್ತೆ. ಈ ಏರಿಯಾಗೆ ಬಂದಿದ್ದಕ್ಕೆ ನನಗೆ ಎಸ್ಪೆಷಲಿ ಇಲ್ಲಿರೋವಂಥವ್ರು ಅದನ್ನೇ ನಂಗೆ ಅರ್ಥ ಮಾಡಿಸಿದ್ರು. ಮಳೆಗಾಲದಲ್ಲಿ ಡ್ರೈನ್ ಫುಲ್ ಆಗಿ ಆ ನೀರು ಮನೆಯಿಂದ ಆಚೆ ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ, ಆ ರೀತಿ ಇರುತ್ತೆ. ಪೋಲ್ಸ್ದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗುತ್ತೆ, ತುಂಬಾ ಹಳೆ ಮರಗಳದ್ದು ಅವು ಮನೆ ಮೇಲೆ ಬಿದ್ದು ಮನೆ ಡ್ಯಾಮೇಜ್ ಮಾಡುತ್ತೆ. ಅದನ್ನ ಸ್ವಲ್ಪ ಸೇಫ್ಟಿ ಮೆಜರ್ಸ್ ತಗೊಂತಾ ಇಲ್ಲ ಮೈನಿಂಗ್ ಆಫೀಸರ್ಸ್, ಸೇಫ್ಟಿ ಮೆಜರ್ಸ್ ತಗೊಂತಾ ಇಲ್ಲ. ನಾವು ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ, ಹೋಗಿ ಫೋಟೋಸ್ ಎಲ್ಲ ತಗೊಂಡೋಗಿ ಕೊಟ್ಟರು ಕೂಡ ಇಂಡಿವಿಜುವಲಿ ರೆಸಿಡೆಂಟ್ಸ್ ಹೋದಾಗ ರೆಸ್ಪಾಂಡ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ ಮೈನಿಂಗ್ ಆಫೀಸರ್ಸ್. ಅವರೇ ತೆಕ್ಕೋತೀವಿ ಅಂತಂದ್ರು ಕೂಡ ಅವಾಗೂ ಅದಕ್ಕೆ ಪರ್ಮಿಷನ್ ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ. ವಾಲಂಟ್ರಿ ಆಗಿ ಸೆಲ್ಫ್ ಎಕ್ಸಿಕ್ಯೂಟ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತಂದ್ರೆ ಕೂಡ ಪರ್ಮಿಷನ್ ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದು ಸತ್ಯ ಇದೆ. ಹಿಂದೆ ಒಂದು ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗಿತ್ತು, 1 year ಆಗಿದೆ ಅಂತ ಅನ್ಸುತ್ತೆ ನನಗೆ. ಈ ಏರಿಯಾ ಅನ್ಸುತ್ತೆ, ವಾರ್ಡ್ ನಂಬರ್ 9 ವಾರ್ಡ್ ನಂಬರ್ 9 ಆ ಏರಿಯಾ ಅಲ್ಲಿ ಇದೇ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗಿತ್ತು. RD ಬ್ಲಾಕ್ ಅಲ್ಲಿ ಒಂದ್ ಮರ ಪಾಪ ಒಂದು 40 years ಕೂಡ ಆಗಿರ್ಲಿಲ್ಲ ಆ ಹೆಣ್ಮಗುಗೆ. ಆ ತಾಯಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಗು ಇತ್ತು, 1.5 year ಇತ್ತು ಆ ಮಗುಗೆ, ಯಾರೂ ಇರ್ಲಿಲ್ಲ. ಅಂತ ತೊಂದರೆ ಆಗಿತ್ತು. ಆ ತರ ಇನ್ಸಿಡೆಂಟ್ಸ್ ಮತ್ತೆ ಆಗ್ಬಾರ್ದು ಅಂತಂತ ನಾನು ಕಮಿಷನರ್ನ ಇವತ್ತೇ ಕರೆದು ಮೀಟಿಂಗ್ ಮಾಡಿ ಮೈನ್ಸ್ ಆಫೀಸರ್ಸ್ ಜೊತೆ ವಿಸಿಟ್ ಮಾಡಲಿ, ಕಂಪ್ಲೀಟ್ ಎಂಟೈರ್ 35 ವಾರ್ಡ್ಸ್ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ತುಂಬಾ ಓಲ್ಡ್ ಹಳೆ ಮರಗಳಿದಾವೆ ಅದನ್ನ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಆಕ್ಷನ್ ತಗೊಳ್ಳಿ ಅಂತ ನಾನು ಇವತ್ತೇ ಅದನ್ನ ಮೀಟಿಂಗ್ ಮಾಡಿ ಅವ್ರಿಗೆ ಇನ್ಫಾರ್ಮ್ ಮಾಡ್ತೀನಿ.